தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழானது அவரது குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் காளியம்மன் கோயில் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி நகை திருட்டு வழக்கில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணையின் போது உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது இறப்பு சான்றிதழ் கோரி அவரது தாயார் மாலதி மற்றும் அவரது தம்பி நவீன் ஆகியோர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் திருப்போணம் அரசு மருத்துவமனையிலும் இறப்பு சான்றிதழ் கேட்டு முறையிட்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது வரை இறப்பு சான்றிதழ் கிடைக்காத நிலை இருந்ததில் அதைத் தொடர்ந்து இறப்பு சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று அவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த தகவல் அதன் பின்பு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திகள் மூலமாக கிடைத்ததை தொடர்ந்து உடனடியாக திருப்போணம் அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு அவர்களது இறப்பு சான்றிதழ் உடனடியாக வழங்க உத்தரவிட்டதை தொடர்ந்து அவருக்கான இறப்பு சான்றிதழ் திருப்போணம் அரசு மருத்துவமனையில் தற்போது இருக்கிறது. அதனை அஜித்குமாரின் குடும்பத்தினர் கையெழுத்து இட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.